தேர்தல் பத்திரங்கள் மூலியமா மிரட்டி பணம் பறித்த புகாரில் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மீது பெங்களூரு குற்றவியல் நீதிமன்றம் வழக்கு பதிவு செய்து விசாரணைக்கு முத்துவிட்டிருக்காங்க. ஒரு நாட்டுடைய ஒன்றிய நிதியமைச்சர் மீது இப்படி ஒரு வழக்கு, இதை எப்படி பார்க்குறீங்க? தேர்தல் நிதி சம்பந்தமாக தேர்தல் பாண்ட் என்று சொல்லப்பட்ட சிறப்பு நன்கொடை திட்டம் மூலம் வசூலிக்கப்பட்ட நன்கொடை பணங்கள் எப்படி வசூலிக்கப்பட்டன என்பதை பற்றிய விவாதங்களும் தகவல்களும் பல நாட்களாக பொதுத்தளத்திலே இருக்கின்றன. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்று சொல்லக்கூடிய வருவாய் புலன் விசாரணை அமைப்பு எந்தெந்த தொழில் நிறுவனங்களின் மீதெல்லாம் விசாரணை மேற்கொண்டிருந்ததோ அல்லது ரைடு என்று சொல்லக்கூடிய அந்த தேடுதலை நடத்தினார்களோ அந்த நிறுவனங்களிடமிருந்து அதே தேதிகளில் ஒரு நாள் பின்னர் அல்லது ஒரு நாள் முன்னர் இப்படி பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் பாஜகவுக்கு நன்கொடையாக சென்றிருப்பதை அறிய முடிந்தது. விசாரணை வளையத்திற்குள்ளே பாஜகவை சேர்ந்தவர்களோ அல்லது நிதியமைச்சராக இருக்கக்கூடியவரோ முதலமைச்சராக இருக்கக்கூடியவரோ பிரதம மந்திரியாக இருக்கக்கூடியவரோ யாருமே சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல. எல்லோருமே சட்டத்தினுடைய வளையத்திற்குள் வர கடமைப்பட்டவர்கள். ஆகவே நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள அந்த விசாரணை எதிர்கொள்ள வேண்டும். அந்த விசாரணை எதிர்கொள்கின்ற போது அந்த விசாரணையில் சம்பந்தப்பட்டிருக்கின்றவர்கள் பதவியில் இருக்கக்கூடாது என்ற கோரிக்கையை பாஜக தான் வைக்கிறது, நாம் வைக்கல. ஆகவே அந்த கோரிக்கையின் அடிப்படையில் நிதியமைச்சர் சீதாராமனும் இன்றைக்கி பாஜகவினுடைய அகில இந்திய தலைவராக இருக்கின்ற ஜேபி நட்டா போன்றவர்களும் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையிலே நியாயம் இருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். தேர்தல் பத்திரங்கள் மூலம் பணம் பெற்ற கட்சிகள் விவரங்கள் வெளியாகும் போது நாட்டிலேயே அதிகபட்சமாக பாஜக 6600 கோடிக்கு மேலே வாங்கியிருந்ததா தகவல் வெளியானது. அந்த நேரத்தில் குற்றச்சாட்டு வைக்கும் பொழுது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் தேர்தல் ஆணையத்திலையோ இல்லை உச்சநீதிமன்றத்திலையோ போய் வழக்கு தொடர்ந்து எங்கள் மேலே இருக்கிற சந்தேகத்தை நீங்கள் தீர்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி பாஜக கூறியிருந்தாங்க. இந்த நேரத்தில் நிர்மலா சீதாராமன் மீது இப்படி ஒரு வழக்கு, இதை எப்படி பார்க்குறீங்க? உண்மைகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இந்த நாட்டிலே கடந்த கால சரித்திரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் சொன்னால் பல முக்கியமான வழக்குகள், வரலாறு முழுவதும் நினைவு கொள்ளப்பட வேண்டிய பல முக்கியமான தீர்ப்புகள் எப்படிப்பட்ட வழக்குகளில் பிறப்பிக்கப்பட்டது என்று சொன்னால் இதைப்போல நீதிமன்றங்களின் உத்தரவுகளின் மேல் பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் மூலமாகத்தான் அப்படிப்பட்ட நியாயமான வரலாற்று புகழ்மிக்க தீர்ப்புகள் பெறப்பட்டிருக்கின்றன. பாஜக ஒரு நாளும் சட்டம் தங்களுக்கல்ல, சட்டம் தங்களை எதிர்ப்பவர்களுக்கு மட்டுமே என்கிற நெறியை கடைப்பிடித்து வருகின்ற காரணத்தினால் இதை போன்ற நீதிமன்றங்களின் மூலம்தான் நீதி பெற முடியும். ஆகவே பாஜக அடிக்கடி சொல்வது போல நீதிமன்றங்கள் உத்தரவிடட்டும், விசாரணை நடக்கட்டும், நாங்கள் இதை சந்திக்கிறோம் என்று மார்தட்டி சொல்லுகிறவர்கள் இப்பொழுது நீதிமன்றமே உத்தரவிட்டிருக்கிறது, விசாரணை துவங்கி இருக்கிறது. இவர்கள் வழியிலே இவர்கள் மடியிலே கனமில்லை என்று சொன்னால் இவர்கள் அந்த நீதி விசாரணை சந்திக்க வேண்டும். நிர்மலா சீதாராமன் பதவி விலக வேண்டும். அதன் பிறகு விசாரணை முடிந்து அவர் குற்றமற்றவர் என்று நிரூபிக்கப்பட்டால் அவர் பதவியிலே தொடர்வதை பற்றி யாரும் ஆட்சேபிக்க முடியாது. தேர்தல் பத்திரம் மூலயமா மிரட்டி பணம் பறித்த அந்த வழக்கில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இடம்பெற்றிருக்காங்க. அதே போல் பாஜகவுடைய தேசிய தலைவர் ஜேபி நட்டாவும் இடம்பெற்றிருக்கிறார். இவர்கள் 2 பேரும் முக்கியமாக இப்போ இந்த வழக்கில் உள்ள வர்றதுக்கான காரணம் என்ன? தொடர்ந்து பாஜக தலைவர்கள் இதில் உள்ள வருவாங்களா? தொடர்ந்து வெளியில் அவர்களுடைய பெயர்கள் அடிபடுமா? எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக இந்த வழக்கு இதில் விசாரணை ஆரம்பித்து விட்டாலே அது ஒரு சிக்கல் நூலுக்கு பண்டில் இருக்கிற நூலினுடைய ஒரு நுனியை பிடித்து எழுப்பதை போல தான். ஆகவே இழுக்க புதிய விஷயங்கள் வரும், புதிய தரவுகள் வரும். ஆகவே பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் வரும். பல மாநிலத்தில் இருக்கின்ற முதலமைச்சர்கள், பல மாநிலத்தில் இருக்கின்ற மத்திய அமைச்சர்கள் இதில் தொடர்புபடுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. பொறுத்திருந்து பார்க்கலாம். இதே நேரத்தில் இந்த மூடா நில ஒதுக்கீடு தொடர்பாக கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவரே பதவி விலகணும்னு தொடர்ந்து பாஜகவும் எதிர்கட்சிகளும் சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த தேர்தல் பத்திரம் மூலயமா பணம் மிரட்டி வாங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்களும் நிர்மலா சீதாராமன் அவர்களும் மோடி அவர்களும் பதவி விலகினால் நானும் பதவி விலக தயார் அப்படின்னு ஒரு சவால் விட்டுருக்காரு. இந்த சவாலை நிர்மலா சீதாராமன் அவர்களும் மோடி அவர்களும் ஏற்றுக்கொள்வாங்கன்னு நினைக்கிறீங்களா? என்ன நடக்கும்? எனக்கு வந்தால் ரத்தம், உனக்கு வந்தால் தக்காளி சட்னி என்று சொல்லக்கூடிய வகையில் தான் பாஜக தொடர்ந்து தங்களுடைய நடைமுறைகளை அமைத்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு விசாரணை வளையத்திற்குள்ளே இருக்கின்றவர்கள் எல்லோரும் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சொன்னால் முதலில் கர்நாடகாவிலே இன்றைக்கி இருக்கிற குமாரசாமி, இன்றைக்கி ஒன்றிய அமைச்சராக இருக்கிற குமாரசாமி அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும். எடியூரப்பா அவர்கள் தங்கள் பதவியிலிருந்து விலக வேண்டும். இதை போல் விசாரணை வளையத்திற்குள்ளே இருக்கின்ற எல்லோருமே பதவியை விட்டு விலக வேணும். ஆனால் அவர்கள் என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், விசாரணை வளையத்திற்குள்ளே இருக்கிற எதிர்க்கட்சிகள் பதவியில் இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறார்களே ஒழிய
அதைப் போல விசாரணை வளையத்தில் இருக்கின்ற ஆளுங்கட்சி அதாவது பாஜகவை சார்ந்தவர்கள் பதவியில் இருக்கக்கூடாது என்று சொல்ல அவர்கள் தயாராக இல்லை. ஆகவே நம்முடைய சித்தராமையா அவர்கள் கர்நாடக முதலமைச்சர் அவர்கள் கேட்கின்ற கேள்வி நியாயமானது. 2 பேர் மீதும் வழக்கு இருப்பதாக சொல்லுகிறீர்கள். 2 பேர் மேலேயும் விசாரணை இருக்கதாக இருக்கிறது. அந்த 2 பேர் மேலே வழக்கு விசாரணை இருக்கின்ற போது 2 பேருமே பதவி விலகுவோம், 2 பேருமே நீதி விசாரணை மேற்கொள்வோம், நீதி விசாரணை முடிவுக்கு நம்ம 2 பேருமே கட்டுப்படுவோம் என்று அவர் சொல்லுகின்ற அந்த கோரிக்கையில் நியாயம் இருப்பதாக நான் கருதுகிறேன். ஒரு நீதிமன்றம் இப்படி முன் வந்து மிக தைரியமாக இந்த தேசத்திலே மிகப்பெரிய அதிகார மையமாக இருக்கின்ற நிதியமைச்சரையும் இன்றைக்கு ஆள்கின்ற கட்சியினுடைய தலைவராக இருக்கிற நட்டாவையும் பார்த்து ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த நீதிமன்றத்தினுடைய இறையாண்மையை நாம் பாராட்ட வேண்டும். அந்த விசாரணைக்கு திரு நட்டா அவர்களும் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களும் பாஜகவும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதுதான் ஒரு சராசரி இந்தியனுடைய வேண்டுகோளாக இருக்க முடியும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.